நாம் காணுகிற ஒவ்வொரு காட்சியையும் நாம் ஒரு படிமமாகவோ அல்லது வேறு ஒன்றாகவோ பார்க்கக்கூடிய இன்னொரு கண் நமக்குள் திறந்திருக்கும். அந்த இன்னொரு கண் திறந்திருக்கிற வரைக்கும் தான் ஒருவன் கவிஞனாக இருக்க முடியும். சிலருக்கு அந்த கண் ஆரம்பத்திலேயே மூடிவிடுவதும் உண்டு. சிலருக்கு திருமணமானதும் மூடிவிடும். சிலருக்கு மத்தியதர வயது வந்ததும் மூடிவிடும். சிலருக்கு 40 வயதில் மூடிவிடும். சிலர் கண்ணே திறக்காமல் கவிதைகளையும் எழுதி கொண்டிருப்பார்கள். ஆனால் அகவெளி திறந்து என்கிற அந்த வாக்கியத்தை தான் நான் திரும்ப சொல்ல விரும்புகிறேன். எப்போதும் காணுகிற ஒரு கண் இருக்கிற பட்சத்தில் நாம் வாழ்நாளெல்லாம் எழுத முடியும். காணுகிற ஒவ்வொன்றையும் கவிதையாக மாற்ற முடியும். எந்த பொருளுக்கும் தன்னளவில் கவித்துவமான தன்மை என்று எதுவும் கிடையாது. நாம் தான் கவித்துவத்தினுடைய சொற்களை அதன் மேல் எழுதுகிறோம். நான் இடையறாது அந்த சொற்களை நான் காணுகிற ஒவ்வொன்றின் மீதும் எழுதி கொண்டிருக்கிறேன். அவ்வளவுதான்.